வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பிடிச்சமான ஃபண்டு. ஏன்னா அதனுடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப அபரிவிதமான ரிட்டர்ன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 இயர் ரிட்டர்ன் நீங்கள் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 லேக் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஸ்மால் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் மட்டுமே வந்து 1.7 லேக். அப்போ 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு 1.7 லேக் அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 2.7 லேக். 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டு வந்து 3 டைம்ஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் டு 3 டைம்ஸ். இப்போ இதுவே வந்து லார்ஜ் கேப்பில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம், நிஃப்டி 50ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து க்ளோஸ் டு 2 லேக் வந்துருக்கும். டோட்டலாகவே வந்து 2 லேக். அப்போ 1 லேக் பிகம் 2 லேக். ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 லேக் பிகம் 3 லேக். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டரும் ஸ்மால் கேப்பை வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி அதை வந்து சேஸ் பண்ணுறோம். ஆனால் ஸ்மால் கேப்போடைய ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 2008 வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு. அந்த 2008 கிராஷில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லேக் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா 75% வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸ்மால் கேப்பில் 75% எவ்வளவு? 7.5 லேக் வந்து போயிருச்சு. 2.5 லேக் தான் வந்து உங்களுக்கு வந்து மிஞ்சம் 10 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரிட்டர்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா ஃபண்டையும் வந்து நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்னால வந்து அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் இப்போ ஸ்மால் கேப்பை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும்போது ஓவராலாக வந்து பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாகவே வந்து 5 இயர்ஸ் சிஏஜிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஃபண்டு வந்து 5 இயர்ஸ் சிஏஜிஆரில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 22 ஃபண்டு வந்து ஓவரால் வந்து 5 இயருக்கு வந்து டேட்டா இருக்குது நமக்கு. மற்ற எல்லா ஃபண்டுமே வந்து ரீசன்ட் ஃபண்டு. அப்போ இந்த ஃபண்டில் வந்து எது வந்து பெஸ்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். 3 இயர்ஸ் சிஏஜிஆரில் பெஸ்ட் ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பந்தன் ஸ்மால் கேப். அதனுடைய ரிட்டர்ன் வந்து க்ளோஸ் டு 32%. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ ஸ்மால் கேப். அது வந்து 27.5%. தேர்ட் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப். அது வந்து 26.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து 3 இயர்ஸ் சிஏஜிஆரோட ரிட்டர்ன். இப்போ இதுவே வந்து நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் சிஏஜிஆரோட ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5 இயர்ல வந்து பெஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 30% கொடுத்துருக்கு. சிஏஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா நிப்பான் இந்தியா அது வந்து 28% கொடுத்துருக்கு. தேர்ட் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பந்தன் ஸ்மால் அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 27% கொடுத்துருக்கு. அப்போ 3 இயர்ஸ் சிஏஜிஆர் ஃபண்ட் டாப் 3 பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ் சிஏஜிஆர் டாப் 3 பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரீட்டைல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வாங்கக்கூடிய ஃபண்டு எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஏஇஎம் பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்க ஏஇஎம் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. அதனுடைய ஏஇஎம் வந்து 68,572 crore. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபண்டு. ரெண்டாவது வந்து ரீட்டைல் வந்து எதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு. அதனுடைய ஏஇஎம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 38,000 crore இருக்கு. மூணாவது ஃபண்டு எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு. அதனுடைய ஏஇஎம் பார்த்தீங்க அப்படின்னா 36,272 crore. இது வந்து ரீட்டைல் வந்து எதை வந்து எந்த ஃபண்டை வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்றத வந்து காட்டுது. இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி இண்டெக்ஸோட 250 இண்டெக்ஸோட ரிட்டர்ன் நான் வந்து செக் பண்ணுறேன். அப்போ நிஃப்டி 250 இண்டெக்ஸோட ரிட்டர்ன் நான் செக் பண்ணும்போது 3 இயர்ஸ் சிஏஜிஆரும் அரௌண்ட் 22%, 5 இயர்ஸ் சிஏஜிஆரும் அரௌண்ட் 22%. இப்போ அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா இப்போ 5 இயரில் வந்து நான் வந்து 22% நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அரௌண்ட் 22 மினிமம். ஏன்னா வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் மினிமம் கொடுக்கணும். அப்போ அதுவே கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ 22% சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னென்ன ஃபண்ட்லாம் வந்து வெளியே வருதுன்னு சொல்லி பாருங்க. 5 இயர்ஸ் சிஏஜிஆர்ல ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு சொல்லி எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா. அது வந்து 19% தான் கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்டு 22% கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து கிடையாது. எஸ்பிஐ ஸ்மால் கேப் அதுவும் வந்து 19% தான் கொடுத்துருக்கு. ஐடிஐ ஸ்மால் கேப் 5 இயர்ஸ் சிஏஜிஆர்ல 21 தான் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து 3 இயர்ஸ் சிஏஜிஆர்ல பார்க்கும்போது அது வந்து டாப் ஃபண்டாக வந்துச்சு. ஆனால் 5 இயர் பார்க்கும்போது வந்து கம்மியாயிருது. அதுவும் கம்மியாயிருது.
கொடாக் ஸ்மால் கேப் அதுவும் வந்து 22% தான். யூடிஎஸ் ஸ்மால் கேப் அதுவும் 22% தான். ஸோ இண்டெக்ஸுக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டை நான் வந்து வெளியேற்றுறேன். ஏன்னா அதுக்கு நம்ம வந்து இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம்ல. இப்போ இது வந்து 5 இயர்ஸ் சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுவே வந்து 3 இயர்ஸ் சிஏஜிஆர்லையும் நான் வந்து ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னா 3 இயர்ஸ் சிஏஜிஆர்ல ஃபில்டர் பண்ணும்போது 3 இயர்ஸ் சிஏஜிஆரும் அரௌண்ட் 22%. அப்போ 3 இயர்ஸ் சிஏஜிஆரும் அரௌண்ட் 22% வருது அப்படின்னா ஒரு செக் பண்ணிக்கிறேன். 3 இயர்ஸ் சிஏஜிஆர் லெவலில் வந்துருக்கு. ஸோ அரௌண்ட் 22% தான். அப்போ 3 இயர்ஸ் சிஏஜிஆர்லேயும் அரௌண்ட் 22% வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து அரௌண்ட் 22% இருக்கக்கூடிய ஃபண்டுக்கு மேலே இருக்க ஃபண்டு மட்டும் தான் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ எந்தெந்த ஃபண்ட்லாம் வந்து வெளியே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபண்டு வெளியே போயிருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த 2 ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டோடைய 3 இயர்ஸ் சிஏஜிஆர் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 22% வந்து கொடுத்துருக்கு. இப்போ அந்த ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு மிஞ்சின ஃபண்டுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பந்தன் ஸ்மால் கேப், இன்வெஸ்கோ இந்தியா, நிப்பான் இந்தியா, சுந்தரம் ஸ்மால் கேப், எடல்வைஸ் ஸ்மால் கேப். ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து பீட் பண்ணக்கூடிய 3 இயர் பேசிஸில் 5 இயர் பேசிஸில் பீட் பண்ணக்கூடிய. ஏன்னா ஏன் வந்து நம்ம 3 இயர் 5 இயர் ரெண்டையும் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம வந்து வெறும் 5 இயர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி பார்க்க முடியாது. 3 இயர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கிடையாது. அப்போ ரெண்டுலையுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்படின்றாங்க இந்த ரெண்டையும் பார்க்குறோம். இப்போ இதில் ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் வர்றது எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பந்தன், இன்வெஸ்கோ, நிப்பான், சுந்தரம், எடல்வைஸ். இந்த 5 ஃபண்டு தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து பீட் பண்ணுது 5 இயர் பேசிஸ்லையும் 3 இயர் பேசிஸ்லையும். இப்போ இதுவே வந்து ரோலிங் ரிட்டர்ன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இயர் பேசிஸ்ல வந்து ரோலிங் ரிட்டர்ன் சொல்லி எதுக்கு வந்து ரோலிங் ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னா சிஏஜிஆர் அந்த பர்டிகுலர் டைமிங் மட்டும் கொடுக்கும். ரோலிங் ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டுக்கு வந்து முன்னாடி வந்து மல்டிபிள் டைம் பாயிண்ட் எடுத்து அதனுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். இப்போ ரோலிங் ரிட்டர்ன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன்ல வந்து ஹையஸ்ட் ரோலிங் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பந்தன் 34%. செகண்ட் ஃபண்ட் வந்து எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐடிஐ ஸ்மால் கேப் அது வந்து 31%. தேர்ட் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்கோ இந்தியா அது வந்து 29%. ஃபோர்த் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாண்ட் அது வந்து 28%. ஃபிஃப்த் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா அது வந்து 27%. ரோலிங் ரிட்டர்ன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இதில் வந்து ஐடிஐ ஸ்மால் கேப் வந்து நமக்கு வந்து எலிமினேட் ஆயிருச்சு. ஏன் எலிமினேட் ஆயிருச்சு அப்படின்னா சிஏஜிஆர் 5 இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 21% தான் இருக்குது. ஏன்னா 22% வந்து இண்டெக்ஸே 22%. அதனால நம்ம வந்து அதை எலிமினேட் பண்ணிட்டோம். குவாண்ட் ஸ்மால் கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 21.5% தான். ஸோ அது வந்து 5 இயர்ஸ் சிஏஜிஆர்ல ரொம்ப எக்ஸலண்டா கொடுத்துருக்கு 30%. பட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர்ல 21.5% தான். இப்போ அதனால வந்து அதுவும் எலிமினேட் ஆயிருச்சு. நிப்பான் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அரௌண்டு 22% தான் கொடுத்துருக்கு. நிப்பான் வந்து ஓகே, நிப்பான் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபில்டர்ல இருக்குது. இப்போ ஆவரேஜ் ரிட்டர்ன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் ரிட்டர்ன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா டாப் வந்து பந்தன் வருது, ஐடிஐ வருது. ஐடிஐ வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வர்றது வந்து இன்வெஸ்கோ வருது. இப்போ இன்னொரு ஒரு மேஜரான வந்து பேராமீட்டர் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு வந்து மேக்ஸிமம் டிரா டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து ஃபண்டு வந்து மேலே போயிட்டு மேல இருந்து கீழே வந்து எவ்வளவு வந்து விழுந்திருக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பேராமீட்டர். இப்போ அந்த பேராமீட்டர் வச்சு நம்ம வந்து செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேராமீட்டர்ல ஆதித்யா பிர்லா ஸ்மால் கேப் ஃபண்டு 57% வந்து கீழே விழுந்திருக்கு. சுந்தரம் ஸ்மால் கேப் 57% வந்து கீழே வந்திருக்கு. ஹெச்எஸ்பி ஸ்மால் கேப் 52%. ஆக்சுவலா வந்து நிஃப்டி 250 இண்டெக்ஸ் வந்து கீழே வந்து எவ்வளவு விழுந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40% விழுந்திருக்கு. மேல இருந்து கீழே விழுந்தது இந்த 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டிரா டவுன் பார்த்தோம் அப்படின்னா. இப்ப இதுல வந்து மேக்ஸிமம் டிரா டவுன்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து அதிகமா வந்து கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா 57. இதுல என்ன ஆகுது அப்படின்னா சுந்தரம் ஸ்மால் கேப் வந்து 2 ஃபில்டர்ல நல்லபடியா பாஸ் ஆயிருச்சு. ஒன்னு வந்து சிஏஜிஆர்ல வந்து மோர் தென் 22% வந்து 5 இயர்லயும் கொடுத்துருக்கு, 3 இயர்லயும் கொடுத்துருக்கு. அந்த ஃபில்டர்ல வந்து பாஸ் ஆயிருச்சு. ஆனா மேக்ஸிமம் டிரா டவுன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியா கீழே விழுந்துருக்கு. அப்ப சுந்தரம் ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ஈவன் தோ இட் இஸ் கிவிங் பெட்டர் தென் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, ஆனா அதனுடைய மேக்ஸிமம் டிரா டவுன் நமக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கல. அப்ப இந்த ஃபண்டு வந்து இதுல வந்து ஃபில்டர்ல வந்து எலிமினேட் ஆகுது. அப்ப இந்த ஃபண்டு வந்து எலிமினேட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்ட் வந்து என்ன ஃபண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 4 ஃபண்டு வந்து ஃபில்டர் ஆகுது. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட்,
பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட், இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட், எடல்வைஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த 4 ஃபண்டு தான் வந்து இந்த ஃபில்டர் எல்லாத்தையும் போடும்போது சிஏஜிஆர் ஃபில்டர், ரோலிங் ரிட்டர்ன் ஃபில்டர், மேக்ஸிமம் ட்ரா டவுன், இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடிய ஃபண்டு எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஃபண்டு வருது. இந்த 4 ஃபண்ட்லையுமே வந்து எது வந்து பெஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து ரோலிங் ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹையஸ்டாக இருக்க ஃபண்டு வந்து 34 வந்து பந்தன். ஸோ பந்தன் தான் வந்து கன்சிஸ்டன்சி அருமையாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய 3 இயர் சிஏஜிஆர் 32%, 5 இயர் சிஏஜிஆர் 27%, 3 இயர் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 34%. ஸோ அவங்களுடைய 3 இயர் சிஏஜிஆரும் 3 இயர் ரோலிங் ரிட்டர்னும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. இது எதை காட்டுது அப்படின்னா கன்சிஸ்டன்சியை காமிக்குது. இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்டாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது வந்து இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். இப்போ இந்த ஃபண்டோடைய ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 29%, சிஏஜிஆர் வந்து 5 இயர் சிஏஜிஆர் வந்து 27%, 3 இயர் சிஏஜிஆர் வந்து 26.5%. ஸோ இதனுடைய இந்த ஃபண்டும் வந்து ஓரளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ஆனுவல் ரோலிங் ரிட்டர்னோட சேர்த்து வந்து கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதனுடைய ட்ராடவுன் வந்து பந்தன் ஸ்மால் கேப்போட ட்ராடவுன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்களுடைய ட்ராடவுன் வந்து ஒன்லி 24% தான். அப்போ 24% நிஃப்டி இண்டெக்ஸோடைய 250 இண்டெக்ஸோடைய ட்ராடவுனே வந்து 40%. இதனுடைய ட்ராடவுன் வந்து காமிக்கிறது வந்து 24% தான். அப்போ இந்த ஃபண்டு வந்து எக்ஸலண்ட் ஃபண்டு. எல்லா விதத்துலையுமே வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த ஃபண்டு வந்து பிஹேவ் பண்ணுது. ஏன்னா வந்து ட்ராடவுனும் கம்மியாக கொடுக்குது, உங்களுக்கு ரோலிங் ரிட்டர்ன் நல்லா இருக்குது, சிஏஜிஆர் நல்லா இருக்குது. இன்வெஸ்கோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ட்ராடவுன் வந்து 38%, க்ளோஸ் டு இண்டெக்ஸ் ஃபண்டு தான் இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் 3 இயர் பேசிஸ்லையும் 5 இயர் பேசிஸ்லையும் ஈவன் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயரில் 26.5% கொடுத்துருக்கு, 5 இயரில் 27% கொடுத்துருக்கு. ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன் 29% கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் ஃபண்டு. தேர்ட் ஃபண்டுன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா நிப்பானோடைய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் சிஏஜிஆர் 22.6%, 5 இயர் சிஏஜிஆர் 28%, 3 இயர் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன் 27%. ஸோ இவங்களுடைய ரோலிங் ரிட்டர்ன் வந்து 3 இயர் சிஏஜிஆரோடைய கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. அது வந்து சிஏஜிஆர் வந்து 22% இருக்குது, ரோலிங் ரிட்டர்ன் வந்து 27% இருக்குது. இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இவங்களுடைய மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 49%. ஏன்னா வந்து இண்டெக்ஸோட ட்ராடவுன் வந்து 40% தான். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எடல்வைஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் சிஏஜிஆரில் 26%, 3 இயர் சிஏஜிஆரில் வந்து 22%, ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன் 24%. இவங்களுடைய ஆனுவல் ரோலிங் ரிட்டர்னும் 3 இயர் சிஏஜிஆரும் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்குது. இவங்களுடைய ட்ராடவுனும் பெட்டராக இருக்குது, 37% தான் ட்ராடவுன். ஸோ பெஸ்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்ட் ஆன் டேட்டா, நம்மகிட்ட என்னென்ன டேட்டாலாம் இருக்குதோ பாஸ்ட் டேட்டா வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் 1 ஃபண்டு வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட், நம்பர் 2 ஃபண்டு வந்து இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப், நம்பர் 3 வந்து நிப்பான் இந்தியா, நம்பர் 4 வந்து எடல்வைஸ். ஸோ இது வந்து என்னுடைய அனாலிசிஸ். இது நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். இது நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவோடைய அனாலிசிஸை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.